மக்களை திசை திருப்புறதுக்காக தமிழ்நாட்டில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் மக்கள் கவனிக்காம இருக்கணும்ன்றதுக்காக, ஊடகங்கள் எழுதாம இருக்கணும்ன்றதுக்காக, ஊடகங்களுக்காக சில நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. ஊடகங்களுக்கு தீனி போட. அப்படி சமீபத்துல மக்களை ஏமாத்துறதுக்காக சேலத்துல திமுக ஒரு இளைஞரணி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுல ஒண்ணுமே இல்லை. அந்த மாநாட்டுல ஹைலைட்டா இருந்ததே காவாலையா காவாலையா பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸ், கவர்ச்சி டான்ஸ். பெரியார் ஐயா அண்ணா ஐயா ஆரம்பிச்சு வளர்த்த கட்சி இன்னைக்கு காவாலையா கிட்ட வந்து நிக்குது. இதுக்கு நம்ம 2ஆம் கருணாநிதி 3ஆம் கருணாநிதி எல்லாம் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முதல் கருணாநிதிய மக்கள் பத்தி கவலைப்படாம மாநாடா மயிலாடா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தவர். இந்த மாநாட்டுல 4ஆம் கருணாநிதி வேற என்ட்ரி கொடுத்திருக்காரு, இன்பநிதி. இது என்ன கட்சி மாநாடா இல்ல குடும்ப கும்பாபிஷேகமானே புரியல. இன்னும் இந்த திமுக உடன்பிறப்புகள் ஊபிஸ் இருக்காங்களே, கருணாநிதி குடும்பத்துல எத்தனை பேருக்கு தான் பல்லாக்கு தூக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக பாத்தீங்கன்னா மக்களை பிரிக்கிறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. திமுக சொல்லுவாங்க பிறப்பின் அடிப்படையில பிரிக்கிறது தான் சனாதனம்னு பேசுவாங்க. ஆனா திமுக என்ன செய்யறாங்க, கருணாநிதிக்கு பிறந்தவங்க மட்டும், கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வரா வரணும், ஆனா மத்தவங்க எல்லாம் முட்டாளாகணும்னு நினைக்கிறாங்க. திமுக முட்டாளாகணும்னு நினைக்கிறாங்க. திமுக நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, திமுகவை நீங்க கேள்வி கேளுங்க, எதுக்காக வாரிசு அரசியலை நடத்துறீங்க, உங்க வாரிசுகளுக்கு மட்டும் பதவி கொடுக்குறீங்கன்னு கேட்டா, எங்களால முடியும், நாங்க பெத்துக்கிறோம், எங்களுக்கு வாரிசு இருக்குன்னு வாய்ஸோடால் பேச்சு பேசுவாங்க. பன்னி கூட தான் ஒரே பிரசவத்துல 10 குட்டி போடுது, அதெல்லாம் தகுதின்னு எடுத்துக்க முடியுமா? நம்ம புரட்சி தலைவருக்கு பாத்தீங்கன்னா வாரிசு இல்ல, ஆனா அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இனிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வாழ்றாரு புரட்சி தலைவர். இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் புரட்சி தலைவர் வாழ்வாங்க. எங்க அம்மா புரட்சி தலைவிக்கு வாரிசு இல்ல, ஆனா எங்க அம்மா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தம் பிள்ளைகளா பார்த்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவங்கள அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. அங்க அவங்க வழியில வந்த நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் அவர் ஒரு தலைவரா நடந்துக்காம இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட மக்களா இறங்கி நின்னு களத்துல நின்னு போராடுறாரு. ஒரு கட்சியில ஒரு சாமானிய தொண்டன் தலைவனா வர முடியும்னா அது வெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் நடக்கும். ஒரு சமூக நீதியை கடைபிடிக்கிற கட்சி இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு தேர்தல் சமயத்துல வருவாங்க. ஆமா, இங்க வேல்மணி என்ன மட்டும்தான். நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல டிசைனா வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்காக வருவாங்க. திமுக காரங்க பேசுவாங்க. நீங்க அவர் உணர்ச்சிவசமா எவ்வளவு உறுதியா இருக்காரு பாருங்க. அவருக்கு இருக்கிற உறுதி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மக்களுக்கும் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம ஊடகங்கள் முன்னாடி மட்டும் வாய்க்கிளிற மாதிரி பேசுறாரு உதயநிதி. மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்றது இல்ல. ஏன் பண்றது இல்லன்னு கேட்டா, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, எங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, உங்க அப்பா வீட்டு காசான்னு கேக்குறாரு உதயநிதி. நான் உதயநிதிய கேக்குறேன், 1 ரூபாய் நம்ம வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அந்த வாங்குற பணம் எல்லாம் வச்சு, வரி பணம் வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரலாம் இல்ல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா திமுக? நீங்க திமுகவை கேட்டு பாருங்க. நாங்க லூலு மால் கட்டுறோம், 100 ஏக்கர்ல தமிழ் பூங்கா அமைப்போம், பிலிம் சிட்டி கட்டுவோம், நடு கடல்ல பேனாக செலவைப்போன்னு 10 பைசாக்கு மக்களுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன் அந்த பணம் எல்லாம் வச்சுக்கிட்டு
எத்தனை தடுப்பணை கட்டலாம்? 100 கோடி செலவு பண்ணா 10 லட்சம் ஸ்கூல்ல பாத்ரூம் கட்டலாம், குடிசையில வாழ்றவங்களுக்கு வீடு கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், அம்மா உணவகத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஆனா இது எதுவுமே செய்ய மாட்டாங்க. வாய்சவடால் பேச்சு பேசுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களும் பதிலுக்கு கேளுங்க. சென்னையில பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தது, வழக்கம் போல வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்னு. எல்லா ரேஷன் அட்டைக்கும் நாங்க 6000 கொடுக்குறோம்னு சொல்லி. ஆனா ரேஷன் அட்டை வச்சுக்கிட்டு ரேஷன் கடையில போய் நின்னா எல்லாருக்கும் தரமாட்டோம், சக்கரை கார்டு வச்சிருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு மக்களை ஏமாத்துறாங்க. ஏன் எல்லா மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்கலாம் இல்ல? அவங்க அப்பம் வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச உடனே பாதி பெண்களுக்கு மட்டும் தராங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்குன்னு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண இவங்க யாரு? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பம் வீட்டு காசா? வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூலுக்கு வெறும் 2 கோடி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ்க்கு 40 கோடி ஒதுக்குறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு? ராணுவத்துல செத்தவங்களுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. யார் அப்பம் வீட்டு காசு? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரூரா 50 லட்சம் கையெழுத்து வாங்குறான்னு அரசாங்க பணம் செலவு பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு உதயநிதி. யார் அப்பம் வீட்டு காசு? இபி பில் இஷ்டத்துக்கு ஏத்திட்டாங்க. இன்னைக்கு மக்கள் 3 மடங்கு இபி பில் கட்டி அவஸ்தைப்படுறாங்க. எதுக்காக ஏத்துறீங்க? மக்களுக்காக இபிய குறைச்சு கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பம் வீட்டு காசா? மக்கள் எந்த பால் குடிக்கணும் எந்த பால் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண நீங்க யாரு? வரிகள்லாம் ஏத்துறீங்க. யார் அப்பம் வீட்டு காசு? இப்படி திமுகவை நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நீங்க கேளுங்க. ஊடகங்களை கேட்கிறோம். ஊடகங்கள் மாறணும், உண்மையை ஊருக்கு சொல்லணும். ஊடகங்கள் மட்டும் உண்மையான செய்திகளை என்னைக்கு வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே திமுகவோட கதை முடிஞ்சிடும். தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் கிளம்பி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஏழ்றங்க எல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு ஏழ்ற கிளம்பி வந்திருக்காரு அண்ணாமலை. அவர் வாய்ப்பேசியா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடுவார். ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நாங்க விடியல தரோன்னு சொல்லி ஸ்டாலின் உதார் விட்டுக்கிட்டு சுத்துறாரு. கூட இருக்கிறவங்களையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு அண்ணாமலை சுத்திக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு கட்சிக்கு தலைவரா வர்றது ஏதாவது கல்யாணத்துல வீடியோ எடுத்திருந்தா கூட பெரிய ஆளா வந்திருப்பாரு. அந்த அண்ணாமலை சொல்றாரு, அதிமுக 4 வருஷம் ஆட்சி நடந்தது எங்க சப்போர்ட்லன்னு. தம்பி, நீங்க சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு இல்ல, ஓபிஎஸ்க்கு. எங்க ஆட்சியை எங்க அண்ணனுங்க எல்லாம் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க. உங்களால ஓபிஎஸ் காப்பாற்ற முடியல, அவர் தெருவுல நிக்கிறாரு. பாவம், முடிஞ்சா கூட்டணியில சேர்த்துக்கங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமையில பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுவாரு. அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு. கூப்பிட்டு வச்சுக்கோங்க, எம்பிங்களை வாரி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன வேணும்னாலும் பேசினா உங்க பின்னாடியே வர ஆதரவு பிரஸ் நினைச்சீங்களா எங்களை அதிமுகவை? போனா போட்டோம், விட்டா வீணா போயிடுவேங்களன்னு தூக்கி சுமந்தா எங்களையே போட்டு பாக்குறீங்களா? பிஜேபியோட ஆட்சி லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்ல வேண்டியது தானே, அவுத்து விட வேண்டியது தானே அண்ணாமலை சொல்றாரு. நாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவான்னு. எதுக்கு? வட மாநிலத்துல 10-15 மாநிலத்துல உங்க பிஜேபி ஆட்சி தானே நடக்குது, அங்க கொடுக்க வேண்டியது தானே. எதுக்காக எங்க ஊர்ல பார்லர்ல இருந்து பானிபூரி விக்கிற கடை வரைக்கும் வேலை பார்க்கறாங்க? நீங்க என்ன வந்து கிளிக்க போறீங்க? அண்ணாமலை வேணும்னா இந்துத்துவம் பேசி திமுகவை எதிர்க்கலாம். ஏன்னா திமுக இந்து விரோத கட்சி, அதிமுக அப்படி கிடையாது. எங்களுக்கு அம்மனும் அல்லாவும் மாரியும் மேரியும் வேற வேற கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். இது புரட்சி தலைவரோட கட்சி. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பே இதயமாக, அன்னை இதயமாக, அன்பே வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் பாடின புரட்சி தலைவரோட கட்சி. ஹஜ் யாத்திரையோ, பழனி யாத்திரையோ, வேளாங்கண்ணி யாத்திரையோ, அத்தனை மத யாத்திரைக்கும் நிதி உதவி கொடுத்த புரட்சி தலைவியோட கட்சி. எங்க புரட்சி தலைவியோட வேதமே மக்களால் நான் மக்கள்
அந்த அண்ணாமலைக்கு நான் ஒரு கணக்கு சொல்லி என் பேச்சை முடிச்சுக்கிறேன். பிஜேபி போடுறது இன்றைய கணக்கு, காங்கிரஸ் போடுறது நாளைய கணக்கு, அண்ணாமலை போடுறது மனக்கணக்கு, திமுக போடுறது பணக்கணக்கு, ஓபிஎஸ் போடுறது நாள் கணக்கு, டிடிவி போடுறது தப்பு கணக்கு, கனிமொழி போடுறது ஜாதி கணக்கு, மக்கள் நீங்க போடுறது நீதி கணக்கு, அந்த ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, நம்ம அண்ணன் எடப்பாடியார் போடுறது நியாய கணக்கு. கணக்கு கரெக்டா இருக்கா? கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். தேர்தல் வந்தா சின்ன சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் டிசைனா வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்த வருவாங்க. தயவு செஞ்சு உங்க வாக்குகளை செதற விடாதீங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உறுதியா இல்லீங்க. உங்களை காப்பாத்தணும்னா, உங்க வீட்டை காப்பாத்தணும்னா, உங்க ஊரை காப்பாத்தணும்னா, தமிழ்நாட்டை காப்பாத்தணும்னா அதிமுக தான் வரணும். எப்ப தேர்தல் வந்தாலும் அம்மாவை நம்புங்க, அண்ணன் எடப்பாடியார நம்புங்க, ரெட்டாளைய நம்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும். நான் பேசின அத்தனை விஷயங்களை மறந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான்.